ராகி முந்திரி பக்கோடா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. வெல்கம் டு ராஜி அக்கா கிச்சன். இது செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு எண்ணெய் சட்டியில் 1 கப்பு ராகி மாவு, அதே கப் அளவில் கடலை மாவு, 1 டீஸ்பூன் அளவு அரிசி மாவு சேர்த்து லேசாக மிதமான சூட்டில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. கலர் சேஞ்ச் ஆகிற ஸ்டேஜ் வரும்போது ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு இதை இன்னொரு பிளேட்டுக்கு மாற்றி ஒரு கொஞ்சம் நேரத்துக்கு ஆற விட்டுருங்க. ஆறினதுக்கப்புறம் அதே எந்த கப் அளவில் நம்ம ராகியும் இதுவும் எடுத்தோமோ அதே கப் அளவில் 1 கப்பு முந்திரி, அதே கப் அளவில் வெங்காயம், 1 பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு கொஞ்சம் கொஞ்சம் இடித்து வச்சது, கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து நல்லா தண்ணி ஊற்றி பிசைய ஆரம்பிங்க. இது பக்கோடாங்க. ஸோ நிறைய தண்ணி ஊற்றிடாதீங்க. ராகி தண்ணி ரொம்ப குடிக்கவும் குடிக்காது, ரொம்ப தண்ணி கம்மியாக தான் எடுத்துக்கும். ஸோ கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இன்னும் ஹைலைட்டான விஷயம் இதில் என்னென்னா, கொஞ்சோண்டு 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் கீ, இது ரெண்டுத்தையும் சேர்த்து போட்டு செஞ்சிங்கன்னா சுட சுட சாப்பிட கடையில் உள்ள பக்கோடா தோற்று போயிடுங்க. கன்ஃபார்மாக செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். அதுக்கப்புறம் ஆயிலை நல்லா சூடு பண்ணிவிட்டு நல்லா சுட சுட ப்ரௌன் ஆகிற வரைக்கும் பொரிச்சு எடுத்தோம்னா பக்கோடா ரெடி. செஞ்சு பாருங்கள். சாப்பாடு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.